Voice 1. இது ஒரு normal voice recorded with Boya BY M1 mic with a smartphone. Voice 2. இது ஒரு professional voice recorded with Boya BY M1 mic with a smartphone. Obviously, voice 2 crisp, clear and professional இருக்கு. ஆனா எப்படி? சரியான ஆம்பியன்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி மொபைல் ஆப்ல எடிட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச அவுட்புட் இது. உங்க வாய்ஸ் ஓவரையும் இப்படி மாத்தணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும். கேமிங் வீடியோ, குக்கிங் வீடியோ, எஜுகேஷன் வீடியோ ஆகட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், வீடியோக்கு ஒரு டிஎஸ்எல்ஆரும் ஒரு மண்டையும் தேவைன்னு நினைச்சிருக்கோம். பல ஃபேமஸ் யூடியூபர்ஸ் லைக் ஐசாக், குர்கேசாக், டிகோடிங் வைட்டி அவங்களோட ஃபேஸை காட்டாம தான் இன்னும் வீடியோஸ் போடுறாங்க. ஏன்னா அவங்களோட பலம் அவங்களோட வாய்ஸ் ஓவர் தான். பல பேர் மனசுல மணி அடிச்சிட்டு இருக்கோம். என் வாய்ஸ் சரியில்லை, நான் பேசும்போது திக்குவேன், இல்ல நான் இருக்கிற இடத்துல டிராபிக் ரொம்ப அதிகம், கண்டிப்பா ரெக்கார்ட்லாம் பண்ண முடியாதுன்னு. See, these are all excuses. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ப்ராப்பரா ஃபாலோ பண்ண ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணா இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்க வாய்ஸும் நிழல்கள் ரவி வாய்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டூடியோ செட்டப். நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்டூடியோ இல்ல போய் ரெக்கார்ட் பண்ண. அதனாலதான் நம்ம வாய்ஸ் ஓவர்ஸ்ல எக்கோ வரும், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். ஆனா இந்த ரெண்டு விஷயத்த நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். உங்க வாய்ஸ் ஓவர் எப்போ எக்கோ அடிக்கும் தெரியுமா? ஒண்ணு, ஒருவேளை நீங்க காலியான ரூம்ல ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா எக்கோ அடிக்கும். இல்லனா வாலை ஃபேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும்போது எக்கோ அடிக்கும். ஏன்னா உங்க வாய்ஸ் காலியான செவர் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனாலதான் உங்க வாய்ஸ் எக்கோ அடிக்குது. அப்புறம் வாழ்க்கை எப்படி போகுது? எக்கோவை டேக்கிள் பண்ண வெறும் செவத்துக்கு பக்கத்துல சவுண்ட் அப்சார்பர்ஸ் வச்சா போறோம். சவுண்ட் அப்சார்பர்ஸ்னா கர்டனா இருக்கலாம், பில்லோவா இருக்கலாம், பெட்ஷீட்டா இருக்கலாம், இல்லனா முடிஞ்ச வர சாமானத்தை ஃபில் பண்ணி வச்சிடுங்க. ரூம்ல எவ்வளோக்கு எவ்வளவு பொருட்கள் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. உங்க வாய்ஸ் ஓவர்ல எக்கோவும் கம்மியாகும். ஒருவேளை நீங்க ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ வைக்கிற பிளான்ல இருக்கீங்கன்னா ஆப்போசிட் வால்ல இந்த மாதிரி அகாஸ்டிக் பேனல்ஸ் ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்படி பண்ணா உங்க வாய்ஸ் ப்ரொஃபஷனலாவும் இருக்கும், எக்கோவும் அடிக்காது. ஒருவேளை அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மலிவு வேலை ஸ்டுடியோ ரெடி பண்ண ஒரு ஐடியாவும் வச்சிருக்கேன். உங்க வீட்டு அல்மாரியை திறந்து அதுக்கு நேரம் நின்றுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அல்மாரி உள்ள இருக்கிற துணி சவுண்ட் அப்சார்பரா வேலை செய்யும். பை த வே, எதுக்கு நின்னுக்கிட்டு பேசணும்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். 3வது ஸ்டெப்ல இதுக்கு பதில் இருக்கு. எக்கோவை தவிர்த்து நம்ம வாய்ஸ் ஓவர்ஸ்க்கு பெரிய எதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான். மார்க்கெட் ஏரியா பக்கத்துல இருக்கிறவங்க, மெயின் ரோட்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு நைட் மேர்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸை பிளாக் பண்ண ரெக்கார்ட் பண்ற ரூம்ல இருக்கிற டோர்ஸ், விண்டோஸை க்ளோஸ் பண்ணி கர்டன்ஸ் போட்டுருங்க. 2வது ஆப்ஷன் என்னன்னா, நீங்க லேட் நைட்ல இல்லனா ஏர்லி மார்னிங்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏன்னா யூஸ்வலா இந்த நேரத்துல மார்க்கெட் சத்தமோ இல்லனா வண்டி சத்தமோ கேட்காது. ஸோ வாய்ஸும் கிளீன் அண்ட் கிளியரா இருக்கும். ஐ நோ இது எல்லாத்துக்கும் அப்புறம் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரதான் செய்யும். இதை நாம எடிட்டிங் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த செகண்ட் ஸ்டெப், டிவைஸ் செட்டப். பெரிய யூடியூபர்ஸ் காஸ்ட்லியான மைக்கை யூஸ் பண்ணுவாங்க ரெக்கார்ட் பண்ண. ஆக்சுவலி மைக்னால சவுண்ட் குவாலிட்டியில கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண காசு இருந்தா உங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மைக்கா இருக்கணும். ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இல்லைன்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் 5 வீடியோஸ் மைக் இல்லாம மொபைலை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுவும் ரெக் ஃபோர்ஜ் 2 ஆடியோ ரெக்கார்டர் ஆப் வச்சு. நீங்க எந்த டிவைஸ்ல ஆடியோ ரெக்கார்ட் பண்றீங்களோ அதை ஒரு ஸ்டேபிளான பிளேஸ்ல வைங்க. ஒரு வேளை கையில புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க கையோட போஸ்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால சில வேர்ட்ஸ் கேட்காம போகவும் சான்ஸ் இருக்கு. ஸோ போனை டில்ட் பண்ணி ஸ்டேபிளா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து இப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை இருக்கு. பேசும்போது வர காத்து, அதுவும் யூஸ்வலி எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கும் எஃப்ல ஸ்டார்ட் பண்ற வேர்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். இதுக்கு 2 சொல்யூஷன் இருக்கு. ஒன்னு, உங்க போனை இப்படி டில்ட் பண்ணி வைங்க. ஸோ டைரக்டா காத்து போகாது. ஒருவேளை இது பாசிபிள் இல்லைன்னா ஒரு மைக் கவர் வாங்கிக்கோங்க. மைக் கவர் வில் ஆக்ட் அஸ் அ ஃபில்டர். ஒருவேளை உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற பிளான் இல்லைன்னா என்னோட மலிவு வேலை மைக் கவர் செட்டப் இருக்கு. உங்களோட பழைய சாக்ஸ் எடுத்துக்கோங்க, அதை இப்படி போன் மைக்குக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு அப்புறம் கண்டிப்பா பஃப் சவுண்ட்ஸ் வராது. எக்கோ, பேக்ரவுண்ட் நாய்ஸ், ஏர் கண்ட்ரோல் எல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணணும் தெரிஞ்சு போச்சு. இப்போ 3rd ஸ்டெப், பாஸ்டர். ரெக்கார்ட் பண்ணும்போது உட்காந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ நம்ம லங்ஸ் கம்ப்ரஸ் ஆயிருக்கும். நேரம் நின்றுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் நல்லா டீப்பாகவும் பேஸோடையும் இருக்கும். யூஸ்வலா பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது கூட நின்றுக்கிட்டு பாடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா அப்போதான் உங்க வாய்ஸோட ஃபுல்லஸ்ட் டேக் கொடுக்க முடியும். இதனாலதான் நின்றுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ண சொன்னேன். உங்க வாய்ஸ்ல ட்ரெபிள், அதாவது கிளாரிட்டி நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தூங்கி எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷா ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க வாய்ஸ் பாக்ஸ்க்கு 6 to 8 hours ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். உங்க வாய்ஸ் ஓவரும் நல்லா கிளாரிட்டியா ரெக்கார்ட் ஆகும். இது மட்டும் இல்லாம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ உங்க வாய்ஸ் நேசலா சவுண்ட் ஆகும். அதாவது மூக்கு வழியா பேசுற மாதிரி இருக்கும். லைட்டா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஃபுல்லா ஒன் ஷாட்ல ரெக்கார்ட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன கேப் எடுத்துட்டு த்ரோட்டுக்கு ரெஸ்ட் கொடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். 4th ஸ்டெப், வே ஆஃப் ஸ்பீக்கிங். ஒருவேளை என் கம்யூனிகேஷன் ஸ்டைல் இப்படி இருந்தா நீங்க கேட்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. பாதி வீடியோல தூங்கிடுவீங்க. ஸோ
பேசும்போது கொஞ்சம் மாடுலேஷன் கொடுங்க. உங்க வாய்ஸ்ல ஒரு எமோஷன் ஜெனரேட் ஆகும். வெறும் ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறத விட்டுட்டு ஒரு கதை சொல்ற மாதிரி டெலிவர் பண்ணுங்க. அப்போதான் உங்க வியூவர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரெக்கார்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வாய்ஸ்ல ஒரு மேஜிக் கொடுக்க போறோம். 5th ஸ்டெப், எடிட்டிங். மொபைல் ஃபோன் யூசர்ஸ் லெக்ஸிஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிசி யூசர்ஸ் Audacity டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப்ஸும் ஃப்ரீ அண்ட் ஈஸி டு யூஸ் அண்ட் நல்லா எஃபிஷியண்டா வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும்னு பார்க்கலாம். லெக்ஸிஸ் ஆப் ஓபன் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் ஓவரை ஓபன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மேல இருக்க மெனு டாட்ஸை கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன் காட்டும். நேர எஃபெக்ட்ஸ்க்கு போயிடுங்க. அதுல நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு போங்க. இங்க த்ரெஷோல்ட் ஸ்லைடரை எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்றீங்களோ அவ்வளோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்மியாகும். ஆனா கூடவே உங்க வாய்ஸும் கட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டிஃபால்ட் செட்டிங்கை யூஸ் பண்ணுங்க, which is better. இப்போ உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸும் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் ஒருவேளை உங்க வாய்ஸ் கொஞ்சம் லவுடா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எஃபெக்ட்ஸ்ல நார்மலைஸ் செலக்ட் பண்ணுங்க. நீங்களே பாப்பீங்க வாய்ஸ் கிராஃப்ல பெரிய ஸ்பைக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். சில வேர்ட்ஸ் லவுடா இருந்திருந்தா இப்போ நார்மலைஸ் ஆயிருக்கும். இப்போ எஃபெக்ட்ஸ்ல ஈக்குவலைசருக்கு போங்க. இங்க லெஃப்ட்ல இருக்கிற ஸ்லைடர்ஸ் உங்க வாய்ஸ்ல இருக்கிற பேஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஸ்லைடரை இன்க்ரீஸ் பண்ணா பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்ல இருக்கிற ஸ்லைடர்ஸ் ட்ரெபிள கண்ட்ரோல் பண்ணும். இதை இன்க்ரீஸ் பண்ணா கிளாரிட்டி ஜாஸ்தி ஆகும். உங்க வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த செட்டிங்கை டியூன் பண்ணிக்கோங்க. இதே செட்டிங் தான் Audacity யூசர்ஸ்க்கும். ஆனா Audacity யூசர்ஸ்க்கு ஒரு சின்ன டிப்பும் தரேன். எப்பவுமே ரெக்கார்ட் பண்ணும்போது 5 to 10 செகண்ட்ஸ் சைலண்டா இருங்க. இந்த சைலன்ஸ் தான் எல்லா அப்ளிகேஷனுக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி Audacityல ஃபர்ஸ்ட் இந்த சைலண்டா இருக்கிற பாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட்ஸ்க்கு போய் நாய்ஸ் ரிமூவலுக்கு போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்க கெட் நாய்ஸ் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. இது இப்போ உங்க வாய்ஸ் ஓவர்ல இருக்கிற நாய்ஸை டிடெக்ட் பண்ணும். இப்போ ஃபுல் ட்ராக்கை செலக்ட் பண்ணிட்டு அதே நாய்ஸ் ரிமூவலுக்கு போயிட்டு நாய்ஸ் ரிமூவ் கிளிக் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராப்பரா நாய்ஸ் ரிமூவ் ஆயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ஸ் எடிட்டிங் பண்றது டைம் கன்சியூமிங்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா Adobe Podcastனு ஒரு வெப்சைட் இருக்கு. இங்க உங்க வாய்ஸ் ஓவரை அப்லோட் பண்ணீங்கன்னா அதுவே பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணி வாய்ஸோட கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுல என்ஹான்ஸ் ஸ்பீச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது உங்க வோக்கல் சவுண்ட்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது என்னோட வாய்ஸ் YT Grow Guruவோட வாய்ஸ் ஓவர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி. இது என்னோட வாய்ஸ் YT Grow Guruவோட வாய்ஸ் ஓவர் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம். உங்க வாய்ஸ் இப்போ கிளியர் அண்ட் கிறிஸ்பா இருக்கும்னு நம்புறேன். ஆனா இவ்வளோ நல்ல வாய்ஸ் ஓவரை வச்சுட்டு என்ன யூஸ்? உங்க யூடியூப் ஸ்கிரிப்டிங்கும் உங்க எடிட்டிங்கும் ஆதி புருஷ் மாதிரி இருந்தா நிழல்கள் ரவியால கூட உங்க வீடியோ காப்பாற்ற முடியாது. ஸ்கிரிப்டிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க லெஃப்ட்ல வர வீடியோ கிளிக் பண்ணுங்க. எடிட்டிங் பத்தி தெரிஞ்சுக்க ரைட்ல வர வீடியோ கிளிக் பண்ணுங்க. அங்கேயே உங்களை மீட் பண்றேன். வரட்டா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.